ரசிகர்களுக்கும் தற்குறிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ரசிகர்கள் அவன் அந்த மானசீகமான நடிகர்கள், அவன் விரும்புகிற நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த ரசிகர்கள் ஷோன்னு தேட்டரில் போடுவாங்க. முதல் காட்சி இந்த ரசிகர்கள் ஷோக்கு அந்த ரசிகர்கள் மன்றத்திலேருந்து பணமெல்லாம் பிரித்து தேட்டருக்கு பணத்தை கட்டிட்டு அந்த ரசிகர்கள் ஷோ போடுவான். சில பெரிய நடிகர்களுக்கு இலவச காட்சி ரசிகர்கள் ஷோன்னு போடுவாங்க. அதில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரசிகர்கள் என்ன செய்வான், அவன் அந்த நடிகர்களுக்கு உண்மையான ரசிகர்கள் பாலாபிஷேகம் நடத்துவான், கட் அவுட்டுக்கு பூமாலையை போடுவான், ஏகப்பட்ட அலப்பறை பண்ணுவான், கொண்டாடி தீர்த்துருவான். அந்த ரசிகர்கள் ஷோனாலே இந்த முதல் காட்சி படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி கொண்டாடி தீர்த்துருவான். தலைவாம்பான், அவன் வெறிய பூரா தீர்த்துருவான். தியேட்டருக்குள்ளே படமே பார்க்க முடியாது, பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. அவங்க பூவல்லி வீசுவாங்க, தாளல்லி வீசுவாங்க, ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தன் ஏறி குதித்து ஆடிக்கிட்டே இருப்பான். அதான் ரசிகர்கள் ஷோ, அது ஒரிஜினல் ரசிகர்கள். அதோட சரி, அதுக்கு பிறகு அவன் வரமாட்டான். அதுக்கு பிறகு எப்போது தனித்தனியாக நண்பர்களோட ஒரு 2 பேர் 3 பேரோட அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டு போவான். பொதுமக்களோடு இருந்து பார்ப்பான், ரசிப்பான். தான் தலைவனுக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, தான் மானசீகமாக இப்போ எல்லோரும் தலைவன் தானே, இப்போ சினிமா நடிகர்களை பூரா தலைவன் தானே சொல்லுதானுவான். அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னுட்டு இவன் பார்ப்பான், பார்த்து சந்தோஷப்படுவான். படம் கொஞ்சம் கூட்டம் டல் அடிச்சிட்டுனா கவலைப்படுவான். இது ஒரிஜினல் ரசிகர்கள். தற்குறிகள் இருக்கான். இவன் என்ன செய்வான் தெரியுமா, இவன் அந்த நடிகர்கள் இலவசமாக ஒரு 5 பேர், இப்போ நான் ஒரு ரசிகராக இருக்கோம்னா நான் ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு போவேன் தலைவர் படம் பார்க்கறதுக்கு. அதில் இந்த ஓசியில் வருவான்புல்லா, அந்த மாதிரி குரூப்பு. இவனுக்கு படமும் என்னென்னு தெரியாது, டைரக்டர் என்னென்னு தெரியாது. ரசிகர்களுக்கு எல்லாம் தெரியும். யார் தயாரிப்பாளர், எந்த பேனரில் அந்த படம் தயாரிச்சிருக்கு, எந்த கம்பெனி அவங்க இது ப்ரொடியூஸ் பண்ணுதாங்க, விநியோகஸ்தர்கள் யார், நம்ம தலைவருக்கு இதில் எத்தனை கோடி ரூபாய் சம்பளம், ஹீரோயின் யார், வில்லன் யார், அக்கு வேறு ஆணி வேறு, ஒளிப்பதிவாளர் யார், கதை திரைக்கதை வசனம் யார், பாடல்கள் யார், இசையமைப்பு, எல்லாம் ஒரிஜினல் ரசிகருக்கு தெரியும். இது எதுவுமே தெரியாமல் வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு குரூப்பு போவான். இந்த பையன் என்ன செய்வான், இவன் வெறும் விளங்காத 7.5, இவன் போகிற இடம் பூரா 7.5 கூட்டி விட்டுட்டு போகிற பையன். இவன் விளங்காதவன். இவன் அங்கே போய் எதையாவது சரக்கு போட்டு தண்ணி சண்டை இழுத்துருவான். அப்போ இவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரதுக்கு அவன் பெரிய பாடுபடுவான். இவனை போய் கூட்டிகிட்டு வந்தான் பாருப்பா, தெரியாமலோ அடுத்த தடவைலாம் இவன் இன்னும் கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வருவான். அந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போகிறவனை 7.5 இழுத்து விட்ருவான் இவன். அதே மாதிரி தான் அந்த நடிகர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இந்த ஒரிஜினல் ரசிகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தான் தலைவன் ஆட்சிக்கு வரணும், நம்ம மாவட்ட செயலாளராக ஆகணும், நம்ம ஒன்றிய செயலாளராக ஆகணும், இந்த கற்பனையில் இருப்பான் இவன். ஆட்சியை பிடிச்சதும் இவன் இந்த கற்பனையில் இருக்கும்போது இவன் செல்வாக்கை காட்டுறதுக்கு ஊரில் இருக்கிற தருதலைகளை பூரா எவன் வேணாம் அமர்த்திக்கிட்டு வாரானோ அவ்வளோ வேறையும் இவன் சொந்த செலவில் கூட்டிகிட்டு வந்துடுவான். அப்போ ஒரு வேனில் 20 பேர் ஏறும்போது அதில் 2 7.5 இருக்கும். இவன் அங்கே இவன் என்ன கவலையில் இருப்பான், நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம், 20 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஒரு வேனில், இந்த 20 பேரையும் பத்திரமா கூட்டிகிட்டு போகணும், நம்ம தலைவர்களை எல்லாத்துக்கும் காட்டணும், வந்திருக்கிற 20 பேரையும் ஓட்டா மாற்றணும்னு இவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இவன் கவலையில் இருப்பான், அந்த பிரச்சனையில் இருப்பான் சிந்திச்சுக்கிட்டு. இவனுக்கு பில்டிங் மேலே ஏறணும், ஸ்லாப்பு மேலே கடந்து ஆடணும், தந்தி கம்பத்துக்கு மேலே கரண்ட் கம்பத்துக்கு மேலே ஏறணும், என்ன மரத்து மேலே ஏறி ஊளைச்சத்தம் போடணும், பூன்னு ஊளையிடணும், கோஷம் போடணும்னுலாம் இவன் நினைக்க மாட்டான். இவன் அப்படியே கூட்டிகிட்டு போகிறது வரைக்கும் டென்ஷனில் இருப்பான். தலைவர் இன்றைக்கி என்ன பேச போகிறாரு, இதை நம்ம 4 பேர்கிட்ட பெருமையாக பேசணுமே, தலைவர் சிந்தனையை பற்றி நம்ம சொல்லணுமே, தலைவர் உரையை பற்றி நம்ம சொல்லணுமே, தலைவர் பேச்சை பற்றி நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணுமேங்கிற கவலையில் இருப்பான். யார், இந்த 20 பேரை வேனில் கூட்டிகிட்டு போகிறானே ஒரிஜினல் ரசிகர், அவன் அமைதியாக இருப்பான். இந்த 20 பேரில் இந்த 18 பேர் ஒழுங்காக இருப்பான். இந்த 2 7.5 இருக்குது பாருங்க, இதுதான் மோசம். இப்படி பல லட்சம் பேர் கூடும்போது அதில் எத்தனை 7.5 வரும், அதை நீங்கள் கணக்கு பார்த்துக்கிடுங்க. இந்த 7.5 எப்படி டைப்பு தெரியுமா, இவன் அம்மா அப்பா அண்ணன் தம்பி குடும்பத்துக்கும் பிரயோஜனப்படாதவன், அவன் சார்ந்திருக்கிற அந்த தெருவுக்கும் பிரயோஜனப்படாதவன், அவன் வாழுகிற அந்த ஊருக்கும் பிரயோஜனப்படாதவன். அம்மா அப்பா அக்கா தங்கச்சிலாம் என்ன நினைப்பாங்க, இந்த 7.5 செத்தும் தொலைய மாட்டேங்க அப்படின்னு நினைப்பாங்க. சொந்தக்காரன் பூரா என்ன நினைப்பான், இவமெல்லாம் எங்கப்பா விளக்க போகிறான் அப்படிம்பான். ஊருக்காரன் என்ன சொல்லுவான், தெருவில் இவன் போகும்போது தருதலை வெறும் தருதலையாக சுற்றிக்கிட்டு இருக்கு, அம்மா அப்பா எவ்வளோ நல்லவங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு தருதலை பிள்ளை, இவன் செத்தா கூட அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் போகிற போக்கில் என் கிடையாது, லாரியில் அடிபட்டு தான் சாவுவான்.
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இருக்குது பாருங்கள் ஊரில், அவன் தான் இந்த 2%. இந்த 20 பேரில் 2 பேர் இந்த தற்குறிகள், 1ஆம் நம்பர் தருதலைகள். இவன் தான் பில்டிங் மேலே ஏறுவான், கூட்டிகிட்டு வந்தவனெல்லாம் மறந்துடுவான். அவன் 1000 கண்டிஷன் போட்டிருப்பான். மாப்பிள்ளை வா, கூட்டத்தில் ரொம்ப அலப்பறை பண்ணாத, போகும்போது நான் உனக்கு ஒரு கோட்டர் வாங்கி தரேன், என்ன செலவுக்கு பைசா தரேன், நீ கொஞ்சம் கம்முனு இரி, மீட்டிங் முடியுதுன்ட்டு கம்முனு இரின்னு சொல்லி தான் இவன் கூட்டிகிட்டு போவான். இந்த 7.5 ஏற்கனவே அவனுக்கு தெரியாமல் மடியில் வச்சிருக்கும் ஒரு கட்டிங்கு. அதை கூட்டத்தில் அடிச்சுட்டு இவன் பில்டிங் மேலே ஏறுவான், மரத்து மேலே ஏறுவான், கரண்ட் கம்பத்து மேலே ஏறுவான். அடித்து செத்து போனால் அந்த கட்சிக்காரனும் அந்த நிர்வாகிகளும் தானே பொறுப்பு. இதில் வேறு நிர்வாகிகள்லாம் சொல்லுவாங்களாம், எங்கள் தலைவர் வரும்போது மீட்டிங் முடிஞ்சு போகும்போது மின்சாரத்தை துண்டிக்கணும். ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இங்கே வாரது ஒன்றும் பெரிய இது இல்லை, பூரா தற்குறிகள், இதுக்கு பூரா வெறும் தருதலை கூட்டம். இது கரண்ட் கம்பத்தில் தான் ஏறும், இது மரத்து மேலே தான் ஏறும், கேபிளை பிடிச்சி இழுக்கும், செல்ஃப் மேலே நின்று ஆடும், எங்கேயாவது தவறி விழுந்து கையை காலை ஒடிச்சிரும், அப்புறம் நம்ம தான் திண்டம் போடணும் அப்படின்ட்டு அவங்க கரண்டை மின்சாரத்தை நிறுத்த சொல்கிறாங்க. இந்த மின்சார வாரியம் என்ன செய்யணும், ஒவ்வொரு அந்த இவங்களுக்கு எந்த இடத்துல அனுமதி கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு டிஜிட்டல் போர்டு வச்சிடணும். அதிக பவர் கொண்ட மின்சாரம் சென்று கொண்டிருப்பதால் யாரும் கை வைக்கக்கூடாது, மரணம் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். மீறி கை வைப்பவர்கள் கூட்டத்துக்கு யார் பொறுப்பாக இருக்காங்களோ அவங்க தான் இதுக்கு பொறுப்பு, மின்சாரத்துறை பொறுப்பு இல்லைன்னு ஒரு போர்டை வச்சு விட்டுறணும். ஆமாம், வேறு என்ன செய்ய முடியும், இவங்க வராங்கன்னு அதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பூரா கரண்ட் இல்லாமலாம் இருப்பான். ஏன்னா அவங்களுக்கே தெரியுது. இதில் வேறு அவங்க தலைவர் சொல்லுதாரு, நாங்கள் வரும்போது நீங்கள் மின்சாரத்தை துண்டிப்பீர்களா அப்படின்னு. மின்சாரத்தை துண்டிக்க தான் செய்யணும், இங்கே தான் பூரா கரண்ட் கம்பத்தில் ஏறுத. இதுதான் தற்குறிகள், தருதலைகள். ஒரு மீட்டிங்க்கு வரணும்னா கட்டுக்கோப்பாக வரணும். ஒரிஜினல் ரசிகர் தப்பே பண்ண மாட்டான். ஏன் அவன் தலைவனை ஆட்சிக்கு கொண்டு வரணும், முதல்வராக ஆக்கி அழகு பார்க்கணும்னுட்டுலாம் இருக்கான். இவன் ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர் கனவுலலாம் இருக்கான். இவன் எப்படி தற்குறித்தனமாக வேலை செய்வான். இவன் ரொம்ப பொறுப்புணர்ந்து மக்கள் மத்தியில் நல்லவன் வேஷம் போடுவான். ஆனால் அதை பூரா 7.5 இழுத்து விட்டு தேர் இழுத்து தெருவில் விடுறது பூரா இந்த தற்குறிகள். இவன் யார், ரசிகரா? ரசிகர் கிடையாது. இது இப்படி கூலிக்கு மாரடிக்குது. ஒரு கோட்டருக்கு அதில் மாப்பிள்ள எனக்கு வந்ததும் கோட்டர் வாங்கி தந்துடணும், நான் உனக்கா வேண்டி தான் வரேன், உன் தலைவனை பார்க்கறதுக்கு தான் வரேன், பார்த்துக்கோ, ஏன் தலைவன் ஓட்டு உன் தலைவனுக்கு தான். இப்படி போதையில் சொல்லிக்கிட்டு வரக்கூடிய கூட்டங்கள். அரசியல் கட்சினா கூட்டம் நடந்தால் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும். சரக்கு அடிப்பானுவோப்பா, எல்லா கட்சியிலையும் சரக்கு அடிப்பான், எல்லா கட்சியிலையும் சரக்கு அடிப்பான். சரக்கு அடிக்காமல் எவனுமே பொதுக்கூட்டத்துக்கு போக மாட்டான். கட்சிக்காரனே சரக்கு அடிப்பான். அப்புறம் எப்படி தற்குறிகளை பற்றி என்னத்தை சொல்ல? அப்படி தான் இருக்குது. ஆனால் இளமறை காமறையாக அப்படி டீசெண்டாக போயிடுவானுவோம். இந்த தற்குறிகள் தான் அங்கே ஏறி இங்கே ஏறி பொத்துன்னு கீழே விழுந்து கை காலை ஒடிச்சு. அப்புறம் இந்த தலைவர் ரசிகரை பார்க்க வந்தாரா, துக்க வீட்டுக்கு வந்தாரா, நஷ்ட ஈடு கொடுத்தாரா? இவன் 4 பேர் கரண்ட் கம்பத்தில் அடிபட்டு செத்து போனோம்னா 4 பேருக்கு 40 லட்ச ரூபா கொடுக்கணும் அவரு. இதில் வேறு அவர் வரலன்னு எதிர்கட்சி பூரா பொருளையை கிளப்பிடுவாங்களா? அவர் வரல, அனுதாபம் தெரிவிக்கலை, அஞ்சலி செலுத்தலைன்னு கிளப்பி விட்டுருவானுவோம். அப்போ இந்த ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வராமலா, அவனுக்கு எவ்வளவு பெரிய தலைவலி. அவன் தான் ஒரிஜினல் ரசிகர். என்ன, அவன் தான் சார்ந்திருக்கிற தலைவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம அவர் ரசிகர், நம்ம ஆட்சிக்கு வந்துடணும், நம்ம வட்ட செயலாளர் ஆயிடணும், ஒன்றிய செயலாளர் ஆயிடணும், நகர செயலாளர் ஆயிடணுங்கிற எதிர்கால கனவில் இருப்பான். அந்த கனவில் ஒரு குத்து மண்ணெல்லி இந்த 7.5 போட்டுரும். இது தருதலைகள். இது வீட்டுக்கும் பிரயோஜனப்படாது, சொந்த பத்தத்துக்கும் பிரயோஜனப்படாது, குடியிருக்கிற தெருவுக்கும் பிரயோஜனம் கிடையாது, வாழ்கிற ஊருக்கும் பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் இருக்கிறது ஒன்று தான், சாகிறதும் ஒன்று தான்னு ஊருக்காரன் பேசிக்கிட்டு இருப்பான். நான் முதல்ல சொன்னோம்ல, இதெல்லாம் லாரியில் அடிபட்டு தான்டா சாவும் அப்படிங்கிற குரூப் இந்த தற்குறி கூட்டம். இது வாயில் தான் கெட்ட வார்த்தை வரும். அவன் பூரா எப்போ மீட்டிங் முடிஞ்சாலும் வேன் வாடகை கொடுக்கணும், கூட்டிகிட்டு வந்தவனை பூரா பத்திரமா வீடு கொண்டு சேர்க்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு இந்த கவலையில் இருப்பான். இது எந்த கவலையும் இல்லாமல் ஒரு கட்டிங் அடிச்சுட்டு கூட வருது பாரு, அடுத்த கட்டிங்க்கு வெயிட்டிங்கில் இருக்கலாம். இதுதான் அவன் ஒலிக இவன் ஒலிக அப்படிங்கிற கோஷத்தெல்லாம் இந்த தற்குறிகள் தான் போடும். அதனால் எல்லா கட்சியிலையும் ஒரிஜினல் ரசிகர்கள் ரொம்ப டீசெண்டாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம கட்சி எப்படியும் ஆட்சிக்கு வரணும், மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிற கவலையில் இருப்பான். இந்த தற்குறிகள் 7.5 இழுத்து விட்டுட்டு போயிடும்.